الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أعوذ بالله من الشيطان الرجيم فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீனை சுஜூது செய்யக்கூடியவர்களாக தெரிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவோம் என்ற ஓரிரை கொள்கையோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்ததற்காக அந்த ரஹ்மானுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து எமக்கான சுவர்க்கத்துடைய பாதையையும் ஒரு மனிதன் வழிகட்டு போகக்கூடிய தவறான வழிமுறைகளையும் தெளிவாக எமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நான் ஓதிய குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, மனிதனுக்கு நாங்கள் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இறையச்சத்தின் வழி எது, வழிகேட்டின் வழிகள் எது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னை வழிகேட்டின் பக்கம் அழைத்து சென்றார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தினூடாக நமக்கு விளங்கப்படுத்துகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்களை வழிகேட்டிலே செல்லக்கூடிய, மனிதனை அழிவில் போடக்கூடிய பாவங்களுடைய வரிசையில் மிக முக்கியமான ஒரு பாவம்தான் பெருமை என்று சொல்லக்கூடிய கிபர் என்று சொல்லக்கூடிய ஆணவம். பெருமை என்பது ஒரு மனிதனை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதையாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்களில் இந்த ஆணவத்தை பற்றி, மனிதனுடைய உள்ளத்துக்கு வரக்கூடிய இந்த பெருமை சிந்தனைகளை பற்றி கடுமையாக எச்சரித்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த பெருமை வருமாக இருந்தால் அந்த பெருமை பிடித்த மனிதன் சுவர்க்கத்துக்கு தகுதியற்றவன் என்பதை அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அமைப்பிலாக இருந்தாலும், எந்த ஒரு பகுதிகளாக இருந்தாலும் ஆணவம் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு உபதேசமாக சொல்லித் தருகிறது. இந்த பெருமை ஆணவம் என்பதற்கு ஆரம்பமாக வழிகாட்டியாக இருந்தவன் தான் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான். இவன் தான் ஆரம்பத்திலேயே இந்த பெருமையை அறிமுகம் செய்கிறான். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலாவினால் எறியப்பட்டவனாக மாறுவதற்கும் இந்த பெருமை என்பது, ஆணவம் என்பது காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுமாறு அவனுக்கு கட்டளையிட்ட போது வானவர்கள் சுஜூது செய்கிறார்கள். அவன் அபா வஸ்தக்பர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மறுத்து பெருமை அடித்தான். நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், இந்த ஆதம் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறான், நான் ஏன் சுஜூது செய்ய வேண்டும் என்ற அந்த பெருமை சிந்தனை வந்ததன் விளைவுதான் உலகத்துக்கு அவன் சபிக்கப்பட்டவனாக வீசப்படுகிறான். அன்பான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஒரு மனிதனை அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான பாவமாக இந்த ஆணவம் கொள்ளுதல், பெருமை கொள்ளுதல் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ذرة மின் கிபர். சுப்ஹானல்லாஹ்.
யாருடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவாவது ஒரு சின்ன ஒரு பகுதியாவது பெருமை இருக்குமோ அவன் சுவனம் நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னா, சுவனம் நுழையவே முடியாது. மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரா, ஒரு சிறிதளவு பெருமை ஆணவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் அவனால் சுவனம் செல்ல முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்லே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு தவறு செய்யாவிட்டாலும் லௌலம் துதுனிபு, நீங்கள் எந்த பாவத்தையும் செய்யாமல் பேணுதலாக கவனமாக குர்ஆன் சுன்னாவை பேணி நடக்க வாழ்ந்தாலும் லஹஷீது, நான் பயப்படுகிறேன், உங்களுக்கு உஜுப் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை வருவதை நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், யாருக்கும் இந்த சோதனை வராமல் இருக்க மாட்டாது. உஜுப் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை கொள்ளுதல் இருக்கிறது, உள்ளத்தினால் பெருமை அடித்துக் கொள்ளுதல். தற்பெருமை என்பது எந்த மனிதனிடமும் வரும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எந்த பாவம் செய்யாவிட்டாலும் இந்த தற்பெருமை என்ற சோதனைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். இதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சுபஹ் ஜமாத்துக்கு லேட்டாகி வருவார்கள். நான் கவனமாக தினந்தோறும் சுபஹுடைய ஜமாத்துக்கு அவ்வல் தக்பீருக்கு வந்து சேருகிறேன். லுஹா தொழுகையை பேணுதலாக தொழுகிறேன். தஹஜ்ஜத்துக்கு தினமும் எழும்புகிறேன். அப்படியே ஷைத்தான் அந்த உஜுப் என்ற தன்மையை உள்ளத்திலே கொண்டு வருவான். இவர்கள் எல்லாம் தொழாத போது நான் தொழுகிறேன், இவர்கள் ஜமாத்துக்கு வருவதில்லை, நான் அவ்வல் தக்பீர்ல வந்து நிற்கிறேன், அதானுக்கே வந்து சேருகிறேன் என்ற ஒரு தற்பெருமை உள்ளத்திலே வளர ஆரம்பித்து விடும். இதன் போதுதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஷைத்தானுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ், இந்த தற்பெருமையும் பெருமையுடைய வகையை சார்ந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் ஊடாக நிறைய தர்பியாக்களை சொல்லி தந்திருக்கிறான். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு, இந்த ஆணவம் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறாமல் இருப்பதற்கு நிறைய உபதேசங்களை சொல்லியிருக்கிறான். சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் இந்த நோய்க்கு மருந்தாக சொல்லி காட்டுகிறான். இந்த ஆணவம் என்பதற்கு வராமல் இருப்பதற்கான ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறான். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், பெருமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிக பிரதானமான ஒரு வாயில் தான் மற்றவர்களை அவமதிப்பது. அந்த மகனுக்கு அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், நீ யாரை விட்டு உன்னுடைய கன்னத்தை திருப்பி விடாதே, யாரையும் அவமதித்து இந்த உலகத்தில் வாழாதே. உன்னுடைய அயலவர்களாக இருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அடுத்த கடைக்காரர்கள், யாராக இருந்தாலும் அவர்களை நீ அற்பமாக கருத வேண்டாம், அவர்களை நீ தரக்குறைவாக காண வேண்டாம். உன்னை வைத்து அவர்களை இடை போட்டு அவர்களை தரக்குறைவாக நீ சிந்திக்க வேண்டாம். அவ்வாறு நீ அவர்களை அவமதிப்பது என்பது பெருமை உள்ளவனாக உன்னை மாற்றிவிடும். பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆணவம் கொள்ளக்கூடியவர்களாக அகம்பாவத்தோடும் பெருமை சிந்தனையோடும் வாழ்கிறார்களாக இருந்தால் அவனுடைய ஆரம்பம் இந்த படித்தரம் தான். யாரையாவது அவமதித்து பேச ஆரம்பிப்பார்கள், தரக்குறைவாக பார்ப்பார்கள், இவர்களை விட அவர்களை தாழ்த்தி சிந்திப்பார்கள். தானாகவே அவன் பெருமை பிடித்தவனாக மாறிவிடுவான். யாரையும் நீ அவமதித்து பார்க்க வேண்டாம். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமை நடை கொண்டு நடக்க வேண்டாம். முக்கியமான 2 உபதேசங்கள். ஆணவத்துடைய அந்த பிடியில் நாங்கள் சிக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 2 உபதேசங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். யாரையும் அவமதிக்க கூடாது, பெருமை நடை கொண்டு நடக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை தந்திருப்பான், ஏதோ ஒரு பொருளாதாரத்தை உயர்வை தந்திருப்பான்.
ஒரு ஆற்றலை தந்திருப்பான், குடும்பத்தில் ஒரு பெருமை அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். அடுத்த குடும்பங்களை விட கொஞ்சம் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக எம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்திருப்பான். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பெருமை நடை நடக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலின் ஃபகூர், யாரெல்லாம் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கும் யாரையும் அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 உபதேசங்களை தர்பியாவாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நீங்கள் பெருமை அடிக்காமல் இருப்பதற்கு இந்த 2 வழிமுறைகளை பேணுங்கள். பெருமை நடை நடக்க வேண்டாம், யாரையும் அவமதித்து பேச வேண்டாம், தரக்குறைவாக யாரையும் நீங்கள் கருத வேண்டாம் என்பதை உபதேசமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை வருவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஒருவன் ஆணவம் பிடித்தவனாக, அகம்பாவம் பிடித்தவனாக மாறுகிறானாக இருந்தால் சில போது அவனுடைய பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம். ஒன்றுக்குமே வசதி இல்லாமல் இருந்து ஏதோ அல்லாஹ் தஆலா கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக சில வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பான். இந்த வசதி வாய்ப்பு வந்த உடனேயே ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் பெருமையை விதைக்க ஆரம்பித்து விடுவான். ஊரிலே மதிப்பில்லாமல் இருந்தவர்கள், கணக்கில்லாமல் இருந்தவர்கள் ஏதோ ஒரு பட்டம் கிடைத்து அதிகாரம் கிடைத்து ஒரு பதவிக்கு வந்து விடுவார்கள். இந்த பதவி பட்டம் வந்த உடனேயே அகம்பாவம் உள்ளத்திலே வந்துவிடும், பெருமை வந்துவிடும், ஆணவம் கொள்ள ஆரம்பித்து விடுவான். ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைத்த உடனேயே பெருமை சிந்தனை வளர ஆரம்பித்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, அதே போன்று அறிவை அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு கொடுத்தால், அறிவு பொக்கிஷத்தை அல்லாஹ் திறந்து கொடுத்தால், நல்ல ஆற்றல்களை கொடுத்த உடனேயே தானாமலே அவனுடைய உள்ளத்துக்கு பெருமை வர ஆரம்பித்து விடுகிறது, அகம்பாவம் வர ஆரம்பித்து விடுகிறது. இத்தகைய காரணங்கள், இந்த குடும்ப பெருமை, அந்தஸ்துகள், பொருளாதாரம், இவைகள் தான் மனிதனை பெருமையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த அடையாளங்கள் வரும் போதே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த பாவத்திலே நான் சிக்கிவிடக்கூடாது, இந்த முசீபத்துக்கு நான் ஆளாகிவிடக்கூடாது, பெருமை ஆணவம் என்ற கொடிய அந்த பாவத்துக்குள்ளவனாக நான் மாறக்கூடாது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு தடவை இந்த ஆணவம் கொள்ளுதல், இந்த பெருமை அடித்தல் என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்தும் போது, ஏன்னா அநேகமானவர்கள் இந்த பாவத்துக்கு ஆளாக இருப்பார்கள். நான் பெருமை அடிக்கிறேன் என்பது கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஆணவத்தோடு வாழுகிறேன் என்பது அவர்களே தெரியாமல் பெருமை உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பத்தருல் ஹக், பெருமை என்றால், கிபர் என்றால் என்ன தெரியுமா, ஆணவம் என்றால் என்ன தெரியுமா, பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை இழிவாக கருதுவதும். இந்த 2 காரணம் தான் ஒரு மனிதன் ஆணவம் கொள்வதற்கான காரணம். ஆணவத்துக்குரியவனாக மாற்றுவதற்கு இந்த 2 காரணங்கள், 2 அடையாளங்கள். பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. குர்ஆனுடையும் ஹதீஸுடையும் ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டப்படும் போது, இஸ்லாத்துடைய ஒரு அம்சம் நமக்கு முன்வைக்கப்படும் போது அதனை ஒருவன் மறுக்கிறானாக இருந்தால் அந்த மனிதன் பெருமை பிடித்தவனாக மாறுகிறான். இது நமக்கு சரி வர மாட்டாது. இந்த குர்ஆன் வசனம் படி எங்களுக்கு நடக்கிறாது. இன்றைக்கு சர்வசாதாரணம். சில போது குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடிய சகோதரர்கள் கூட உலகத்துக்கு அடிமைப்பட்டு, மனைவியுடைய அடிப்பட்டு, குடும்ப அதிகாரத்துக்கு முன்னால மண்டியிட்டவர்களாக ஹதீஸ்ல எங்களுக்கு செய்ய இயலாது, இந்த காலத்துக்கு அது பொருந்தாது என்றால் பத்தருல் ஹக், அல்லாஹ்விடத்தில் ஆணவம் பிடித்தவனாக இருக்கிறான், பெருமை பிடித்தவனாக மாறுகிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லும் போது இது எமக்கு சரி வராது, இப்படி நடந்தால் உலகத்தில் வாழ இயலாது என்று ஒருவன் சொல்வானாக இருந்தால் பத்தருல் ஹக், பெருமை பிடித்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறான் பாருங்கள். அன்பான சகோதரர்களே,
மனிதர்களுக்கு தர்பியாவாக வந்த அல் குர்ஆன் நிறைய வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நாங்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும், ஷைத்தானுடைய வழியில் போகக்கூடாது என்பதற்கு நிறைய உபதேசங்கள். அதில் ஒன்றுதான் இந்த பெருமை பிடித்தவனாக நாங்கள் மாறக்கூடாது. ஒன்று பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுப்பதினூடாக பெருமை பிடித்தவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் அதிகாரம் கிடையாது. இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ் ஒரு தீர்ப்பை செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறையை காட்டி தந்தால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து, அதிலே அதிகாரம் செலுத்துவதற்கு, அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு, அவர்களுடைய மனோ இச்சையை முன்வைப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபார முறை ஒன்றை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும், இப்படிதான் பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? இப்படி எங்களுக்கு சம்பாதிக்கல, 4 பொய்ய சொல்லாம இப்படி பணம் தேடுறது. சர்வசாதாரணமாக பேசுகிறான். குர்ஆன் சுன்னாவை உள்வாங்கியவன் சொல்கிறான், 4 பொய்ய சொல்லாம சம்பாதிக்கலுமா? வட்டி இல்லாம எப்படி வாழ்றது, எப்படி வியாபாரம் செய்யறது? ஐயகூன லஹுமுல் ஹியரா, அல்லாஹ்வும் தூதரும் ஒன்றே சொல்லி இருக்க நீங்கள் அதற்கு மறுப்பாக பேசுகிறீர்களா? ஆணவம் பிடித்தவர்களாக மாறுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு விருந்து முறையை சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய விருந்து இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், முழு ஊருமே எதிர்பார்க்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சா என்னை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள், நான் இப்படித்தான் செய்வேன். எங்கட ஊர்ல இந்த பழக்கம் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இருக்குதான், ஆனால் நான் ஏன மகளுக்கு இப்படித்தான் செய்வேன் என்றால் ஐயகூன லஹுமுல் ஹியரா. சுப்ஹானல்லாஹ். சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள். ஹதீஸ மறுப்பதில்லை, ஹதீஸ்ல இருக்குதான், எனக்கு பொருந்ததில்லை. ஐயகூன லஹுமுல் ஹியரா, அவருடைய கருத்தை முன்வைப்பார்கள். எத்தனை இடங்கள்ல காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, ஊர் போற போக்குக்கும் மக்களுடைய உயிரோட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை திருப்ப முடியாது. திருப்புகிறீர்களா, பெருமை பிடித்தவர்களாக மாறுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். எம்முடைய ஆடை கலாச்சாரம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். என்னுடைய மகள் விரும்புகிறாள் இப்படி அணிய வேண்டும், நான் இப்படித்தான் வாங்கி கொடுப்பேன் என்றால் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக நான் இன்னொன்றை தெரிவு செய்கிறேன். பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுத்தல். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை பொய் என்று சொல்றது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வாயால சொல்ல தேவையில்லை. இந்த நடைமுறைகள் அதற்கு உதாரணம். அன்பான சகோதரர்களே, எனவே தான் பெருமையுடைய அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுத்தல் பெருமையின் அடையாளம். சத்தியத்தை மறுத்தல் என்பது ஒன்று, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அல்லது அதற்கு வேறு விளக்கம் சொல்லி மனோ இச்சைக்கு அடிமையாகிறான். ரெண்டும் அந்த பகுதிக்குள் வருவதை அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வகம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை அவமதிப்பதும் தரக்குறைவாக கவனிப்பதும். வகம்துன் நாஸ், மனிதர்களை கேவலமாக தரக்குறைவாக கருதுவது பெருமையின் அடையாளம். எந்த மட்டத்துக்கும் அல்லாஹ் இந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லாஹ் அவ்வப்போது கண்டித்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எமக்கு கொஞ்சம் அதிகாரம் வந்தால், எமக்கு கொஞ்சம் அந்தஸ்து வந்தால் மற்றவர்களை தரக்குறைவாக பார்க்கிறோமே, எங்களோட வீட்டுக்கு வருவதையே கொஞ்சம் கேவலமாக கருதுகிறோமே, எம்மோடு வாகனத்தில் ஏறி போவதை கொஞ்சம் தரக்குறைவாக பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா தலைவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். காஃபிர்கள், முஷ்ரிக்குகளுடைய தலைவர்கள். என்ன ஒப்பந்தம் நடக்குது தெரியுமா? அந்த சபையில் என்ன ஒப்பந்தம்? நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவோம். பெரும் பெரும் தலைவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவோம், நாங்கள் தயார் இஸ்லாத்துக்குள்ள வாரதுக்கு. ஆனால் எந்த நிபந்தனை தெரியுமா? இந்த சுஹைபு ரூமி, ரோம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சுஹைபு,
எத்தியோப்பியாவில் வந்திருக்கக்கூடிய பிலால், ஃபாரிஸ் ஈரான்லேருந்து வந்திருக்கக்கூடிய சல்மான், இவங்க எல்லாம் உங்களோட சபைக்கு வரப்படாது. சுப்ஹானல்லாஹ். பேரம் பேசுகிறார்கள். சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வரப்படாது. கண் குருடராக இருக்கிறார் அப்துல்லா, அங்கவீனராக இருக்கிறார், இவரும் வரப்படாது. நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனம் கொஞ்சம் இடம் கொடுக்குது. பெரும் பெரும் தலைவர்கள் இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தால் முழு மக்கா மதீனாவும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறும். ரசூலுல்லாஹ் ஆசைப்படுகிறார்கள். அந்த நேரத்தை பார்த்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லித்தாருங்கிறேன். அந்த குருடரான சஹாபி அந்த மஜ்லிஸுக்கு வருகிறார். கோபமடைகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒப்பந்தமே இவரை பற்றி தான். இந்த நேரத்தில் வந்துட்டாரே இந்த மனுஷன் என்று சொல்லி முகத்தை திருப்பி கொள்றார் கோபத்தில். அந்த சஹாபியை விட்டும் கோபத்தோடு முகத்தை திருப்பி கொண்ட உடனேயே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, குருடர் வந்தபோது இந்த முஹம்மது முகத்தை திருப்பி கொண்டார். எங்கட குடும்பத்துக்கு நீங்கள் ஆய்க்கு இல்லை, ஏண்ட கடையில் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லை, நீங்க மூட்டை தூக்கத்தான் சரி என்று ஒதுக்குறோமே, பக்கத்தில் வருவதை கூட அருவருப்பாக கருதுகிறோமே. அல்லாஹ் சொல்ற யாருக்கு? நபிக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறான். அபஸ, முகத்தை கடுகடுத்தார், திருப்பிக் கொண்டார். ஒமா அலைக அல்லா யஸக்கா, இந்த வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வருவார்கள் என்று என்ன உத்தரவாதம்? யாரு சொன்னது? யார் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள்? அல்லாஹ் கடுமையாக சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்துக்கு பின்னால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வந்தால் தன்னுடைய விரிப்பை விரித்து உட்கார வைப்பார்களாம். அல்லாஹ் யாருடைய விடயத்தில் என்னை கண்டித்தானோ அவர்கள் வருக என்று சொல்ல அந்த சஹாபியை வர வைப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். பணிவு தன்மையை பாருங்கள் அன்பான சகோதரர்களே. யாரால் ஆணவம் கொள்ளக்கூடியவராக இருந்து நான் இந்த ஜும்மாவில் இந்த பயானை சொன்னவுடன் இந்த மௌலவிய பயானுக்கு எடுக்கப்படா, இதுக்கு போற சும்மா கொடுக்கப்படாது, இதுக்கு போற இப்படி ஏற்றப்படாது என்று சொன்னால் ஆணவத்தின் விபரீதம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடனே பணிவடைகிறார்கள், அந்த சஹாபியை புகழுகிறார்கள். அந்த காஃபிர்களுக்காக வேண்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய உறவுகளை என்று அந்த சஹாபியை வரவேற்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, கம்துன் நாஸ், மக்களை தரக்குறைவாக பார்ப்பது எல்லா மட்டத்திலும் இன்று இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டு குணங்களும் தான் ஒரு மனிதனை பெருமை பிடித்தவனாக மாற்றும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு தடவை சொன்னார்கள், வாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆணவம் என்பது எந்த ஒரு வகையிலும் சேர்ந்து விடக்கூடாது, பெருமை பிடித்தவர்களாக நாங்கள் வாழக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் இன்னும் ஒன்றை சொன்னார்கள். பிஹஸபிம்ரிஇம் மினஷர், ஒரு மனிதன் கெட்டவனாக மாறுவதற்கு ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், அடுத்த முஸ்லிமை இழிவாக தரக்குறைவாக பார்ப்பதே போதுமானது. பேச தேவையில்லை, வாயால் சொல்ல தேவையில்லை, அடுத்த முஸ்லிமை பார்த்து கொஞ்சம் குறைவாக கருதுவது இருக்கிறதே, இதுவே போதுமானது. அல்லாஹு அக்பர். இன்றைக்கி பாருங்க, குடும்பங்கள் பிரிந்து நண்பர்கள் பகைவர்களாக மாறி குடும்பங்களுக்கு மத்தியில் பகைமை வளர்ந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு வகையில் நான் உயர்ந்தவன் என்ற அடையாளத்தை காட்ட பார்ப்பார்கள். பேச்சிலேயோ செயல்பாட்டிலேயோ பேச ஆரம்பிப்பார்கள், அங்கு பகை உண்டாகிவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்தவனை பார்த்து தரக்குறைவாக கருதுவதே ஒருவன் பாவியாக மாறுவதற்கு போதுமானது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பெருமை பிடித்தவர்களாக இந்த உலகத்தில் மாறக்கூடாது, ஆணவம் பிடித்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் மாறக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு உபதேசமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறைகளில் பாவங்களில் ஒன்றுதான் கர்வம், ஆணவம் கொள்ளுதல், பெருமை பிடித்தவனாக இந்த உலகத்தில் வாழுதல். அந்த பெருமை என்னென்ன காரணங்களால் வரும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் பணிவோடு நடக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் நாங்கள் தாழ்ந்தவர்களாக மாற வேண்டும். எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவுதான் செழிப்போடு வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் அறிவை அல்லாஹ் தஆலா தந்திருந்தாலும் யாரிடமும் நாங்கள் பெருமை சிந்தனையோடு வாழக்கூடாது. வஹ்ஃபில் ஜனாஹக, அல்லாஹ் தஆலா அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வஹ்ஃபில் ஜனாஹகன்னு சொன்னால் இந்த வசனம் எதுக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? தாய் தந்தையர்கள், பெற்றோர்களுக்கு முன்னால் ஒரு மகன் எப்படி பணிந்து போவான்? அவன் உலகத்தையே ஆளக்கூடியவனாக இருப்பான், மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான், உலகத்துக்கே அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக இருப்பான். தாய்க்கு முன்னால் வந்து மண்டிட்டு மடியிலே தூங்குவான், தாய்க்கு முன்னால் பணிந்து செல்வான். இந்த வசனத்தை அல்லாஹ் எங்கு பாவிக்கிறான் தெரியுமா? மூமின்களுடைய விடயத்தில் வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், மூமின்கள் விடயத்தில் நீங்கள் தாழ்ந்து செல்லுங்கள். பெருமை பிடித்தவர்களாக மாற வேண்டாம். ஆணவம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் பயங்கர விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய வரலாறுகள் சொல்கிறான். காரூனுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு, முக்கியமான தலைவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பெருமையோடு வாழ்ந்ததன் விளைவு உலகத்தில் இன்று வரை சபிக்கப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இன்றும் அவர்களுடைய வரலாறுகள் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் ஆணவத்துக்கு உதாரணமாக காட்டப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த பெருமையோடு நாங்கள் வாழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் பணிவோடு தாழ்மையான சிந்தனையோடு நாங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ஒருவனிடம் பெருமை வருமாக இருந்தால் அவனிடம் வரக்கூடிய மிக பயங்கரமான ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? பயங்கர விளைவுகள் ஒன்று என்ன தெரியுமா? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை வரமாட்டாது. ஒருவன் ஆணவம் கொள்ளக்கூடியவனாக இருந்தால், பெருமை கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அவனிடம் வரக்கூடிய முதலாவது பயங்கர விபரீதம், சத்தியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அவனால் தன்னை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் 2 பேரை வச்சு அதுக்கு உதாரணம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்லீஸ் இருக்கிறானே, இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். எந்த சிந்தனையில், எந்த அடிப்படையில் மாறு செய்கிறான்? பெருமை பிடித்தவனாக மாறு செய்கிறான். என்னை நீ நெருப்பால படைத்திருக்கிறாய், ஆதத்தை மண்ணால படைத்திருக்கிறாய், நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். அவனுக்கு தௌபாவுடைய வாசலே கிடைக்கவில்லை, தௌபாவுடைய வாசல் அவனுக்கு திறக்கப்படவில்லை, சபிக்கப்பட்டவனாகவே மாறிவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகிறார்கள், அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்றதை மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு செய்கிறார்கள். பெருமை கொள்ளவில்லை, ஆணவம் கொள்ளவில்லை, நீ யார் தடுப்பதற்கென்று கேட்கவில்லை. ஷைத்தானுடைய வார்த்தைக்கு மயங்கி மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவம் செய்கிறார்கள். அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து கொடுக்கிறார். ஒருவன் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு மனிதன் என்ற வகையில் தவறு செய்தால் தௌபாவுடைய வாசல் அவனுக்கு திறந்திருக்கிறது. ஆணவம் கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் அந்த வாசலை அடைத்து விடுவான். இலகுவில் அவனுக்கு அந்த வாசல் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் அதுக்கு ஆதாரமாக இருக்கு. விட்டால் கேட்க மாட்டான், ஏற மாட்டாது. மட்டத்தில் நான் ஊருக்கு நான் தான் இந்த பள்ளி கட்டுவதற்கு தர்மகர்த்தாவாக ஆரம்ப தலைக்கு ஏறமாது.
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நான் பழையால் இந்த நேற்றுவார்களா யார் என்ன வந்தால் அவனை கிடைக்க உயர் போய் வீசப்பட்ட முன்னால நான் கேட்டு கேட்டு காது புள்ளி விட்டது சிந்தனை இருக்கிறது எங்களுக்கு பெருமையில கொண்டு வந்து விடும். அன்பான சகோதரர்களே, என்பது மிக பயங்கரமான விளைவுகளை இஸ்லாம் நமக்கு சொல்கிறார். நாங்கள் திருப்பிடுவோம். சிலபோது சொல்லுவாங்க ஆபத்தின் விளைவோ வந்து பெருமையினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? சொந்தக்காரனா பேசினாரோ அல்லாஹ் உலகத்திலேயே போது அவனை கொண்டு அல்லது நாளை மறுமையில் நாளை மறுமையில் எம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. பிள்ளைகளுக்கு வளரக்கூடிய வேண்டும். இந்த ஆணவம் என்ற கொள்கை வந்தால் வாழ்க்கை விடும். பிள்ளைகளுக்கு குடும்பம் பெருமை என்ற செல்வ நீட்டாம் ஆதாரமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில பெருமை வராமல் இருப்பதற்கு சில காரணங்களை அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார். முக்கியமான காரணம் அலமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அடிக்கடி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கிறது. தெரியாத விதம் இந்த குர்ஆன் வசனங்களை உள்ள வச்சு நாங்கள் கொள்ள வேண்டும். வாங்கும் அளவு யாராலும் முடியாது என்று சொன்னார்கள். நிலை நாட்டில் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடித்துவான். அறிவு இருக்கிறது, பெருமை இருக்கிறது, சொத்து இருக்கிறது. எந்த பேசினாலும் அல்லாஹ் பிடிக்க நாடிய வல்லமையை வராமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் நாங்கள் சிந்திக்கிறோம். இவ்வளவு நமக்கு அல்லாஹ் தந்திருந்தாலும் அந்த எங்களை கொள்ள வேண்டும். சொத்தை வச்சு, குடும்பத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து இருந்தா, ஏதாவது ஒரு பயங்கர நோக்கினானாக இருந்தா மணியிடக்கூடிய நிலை அல்லாஹ் உருவாக்குவான். போய்விடும். முடியாத அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் செய்த தன்னுடைய கையில் இருந்த வீட்டில் முடிக்கு இன்று பள்ளிக்கு வர தொழுவதற்கு
இருக்கிறார்கள். என்ன நிலைமை? ஆணவம் கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, நல்லவராக ஒவ்வொரு முயற்சியும் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.